பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காளாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்த்த வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான். பிறகு அவனுக்கு இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டி அடித்தது. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே என்று சிந்தித்தான். ஆம், அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்த போது 2 பேர் வந்து உற்று பார்த்துவிட்டு போகவில்லையா? அவர்களில் ஒருவன் இவன். அவ்வளவுதானா? ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமா இது? அந்த கூரிய பார்வையுள்ள கண்களை வேறு எங்கேயும் பார்த்ததில்லையா? இதற்குள் காளாமுக சைவன் வந்தியத்தேவனை உற்று பார்த்து விட்டு சத்தமாக சிரித்தான். இந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே, நீதானா? உனக்காகவா இந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் என்று காளாமுக சைவன் கூறிய போது அவன் வேண்டுமென்று சிறிது குரலை மாற்றிக்கொண்டு பேசியதாக தோன்றியது. பின்னே யாருக்காக வந்தாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். இளவரசரை தேடிக்கொண்டு வந்தேன் என்றான் காளாமுகன். எந்த இளவரசரை? உனக்கென்ன அதை பற்றி? நீ ஏன் கேட்கிறாய்? நானும் ஒரு இளவரசன் தான், அதனால் தான் கேட்டேன். காளாமுகன் சிரித்து கொண்டே இளவரசரின் முகலட்சணத்தை பார் என்று சொன்னான். ஐயா, என் முகலட்சணத்துக்கு என்ன குறைவு? உம்மை போல் தாடி மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா? அணிந்து பாரேன், அப்போது தெரியும். தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும்? அது என்ன பிரமாதம்? ஒரு நாளில் வளர்ந்துவிடும், வேண்டுமென்றால் ஒரு நாளிகையில் கூட வளர்ந்துவிடும். ஓஹோ, அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன். என்ன நினைத்தாய்? ஒன்றும் இல்லை. என்னை கட்டியிருக்கும் கட்டுக்களை அவிழ்த்துவிடு, நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன். போதும் போதும், உன்னை போன்ற ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள். அதனால் தான் எங்கள் மகா சங்கம் இன்று அப்படி முடிந்தது. எப்படி முடிந்தது? மகா சங்கத்துக்கு இளவரசர் வரப்போகிறார். அவர் சிம்மாசனம் ஏறியதும் எங்கள் மகா குருவை ராஜகுருவாக ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்க போகிறார் என்று காத்திருந்தோம். இளவரசர் வரவே இல்லை. என்னை கட்டு அவிழ்த்துவிடு. இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன். எந்த இளவரசர்? வேறு யார்? கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர் தான். நான் யூகித்தது சரி. என்ன யூகித்தாய்? நீ ஒற்றன் என்று யூகித்ததைத்தான் சொல்கிறேன். எதை கொண்டு யூகித்தாய்? இளவரசரை தேடிக்கொண்டு வந்த போது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறுவதை பார்த்தேன். அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும். நீ ஒற்றன் என்று சந்தேகித்துத்தான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும். ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டு போனார்கள் என்று தான் தெரியவில்லை. அதை நான் சொல்கிறேன். என்னை கட்டவிழ்த்து விடு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன்னை கட்டவிழ்த்து விடவும் முடியாது. நான் சொல்கிறபடி செய்கிறதாக ஒப்புக்கொண்டால் உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன். நீ சொல்கிறபடி என்ன செய்ய வேண்டும்? உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடுவதில்லை என்று ஒப்புக்கொண்டு 108 தோப்புக்கரணம் போட வேண்டும். அப்படியா சமாச்சாரம் என்றான் வந்தியத்தேவன். இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை. மெல்ல மெல்ல கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே இருந்தன. 108 தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காளாமுகன் கூறிய போது எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விட்டன. வந்தியத்தேவன் பாய்ந்து காளாமுகனை கீழே தள்ளினான். காளாமுகன் கையில் ஏந்தி இருந்த தீவர்த்தி பக்கத்தில் விழுந்தது. ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த காளாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முகத்தாடியை பிடித்து குலுக்கினான். தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்துவிட்டது. அதே சமயத்தில் காளாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான். தரையில் கிடந்த அணைந்து போகும் தருவாயில் இருந்த தீவர்த்தியை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான். தாடியும் சடையும் இழந்த காளாமுகனுடைய முகம் ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சி அளித்தது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். வைஷ்ணவரே, சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக் கூடாதென்று எனக்கு சொன்னீரே, நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அப்பனே, உன்னை போல் நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளவில்லையே. நான் மட்டும் இப்போது வந்திருக்காவிட்டால் உன் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? வைஷ்ணவரே, நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக எண்ணமா? தம்பி, நீயே கட்டு அவிழ்த்து கொண்டிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாமல் வெளியே போக முடியாது. நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான். நரிகள் இருக்கட்டும், இங்கே சற்று முன் கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால், அம்மம்மா, அந்த நரிகளிடம் இருந்து நான் தப்பியது தான் பெரிய காரியம். தம்பி, அந்த மந்திரவாதிகளை எனக்கும் தெரியும். மந்திரவாதிகள் மட்டும் தான் வந்திருந்தார்களா அல்லது இன்னும் யாராவது வந்திருந்தார்களா? வைஷ்ணவரே, சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது. புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது. ஆஹா, சொல் சொல், யார் யார் வந்திருந்தார்கள்? என்னென்ன நடந்தது? விவரமாக சொல். வைஷ்ணவரே, நீர் எதற்காக இந்த வேடம் தரித்தீர்? சாயங்காலம் எங்கே போயிருந்தீர்? போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது? அதையெல்லாம் சொன்னால் இங்கே நடந்ததை நான் சொல்கிறேன். தம்பி, நான் சொல்வதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை. இன்று முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காளாமுகர் மகா சங்கம் கூடும் என்று தெரிந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த வேடம் போட்டுக்கொண்டு போனேன்.
வந்தேன். பார்த்துவிட்டு கொள்ளிடக்கரை தோணித்துறையில் உன்னை வந்து சந்திக்கலாம் என்று எண்ணினேன். மகா சங்கமம் கூடியது. பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தார். காலாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார். ஆனால் முக்கியமாக யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர் வரவே இல்லை. வைஷ்ணவரே, இளவரசர் மதுராந்தகரை தானே எதிர்பார்த்தார்கள். ஆம், அது எப்படி உனக்கு தெரிந்தது? மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜ்யபாரம் அழகாகத்தான் நடைபெறும். தம்பி, ஏன் அவ்விதம் சொல்கிறாய்? ஒரு முரட்டு குதிரையை அடக்கியாள அவரால் முடியவில்லையே. பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுக சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கியாள முடியும்? ஆழ்வார்க்கடியான் நகைத்துவிட்டு, நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயா? அவருக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா என்று கேட்டான். வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும் திடீரென்று தீவர்த்தியை கண்டு அவருடைய குதிரை தறிகெட்டு ஓடியதையும் தான் அவரை சிறிது தூரம் தேடி போனதையும் கடைசியில் களத்துமேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான். ஐயோ பாவம், குதிரை அவரை எங்கே தள்ளிவிட்டதோ என்னமோ. அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம். அதனால் தான் அவர் உங்கள் மகா சங்கத்துக்கு வரவில்லை. நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். தம்பி, அதை பற்றி நமக்கென்ன? நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம். புறப்படு உடனே. பொழுது விடிவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல்வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கு என்ன கவலை என்று சொல்வீரா? தம்பி, அப்படியெல்லாம் நேர்ந்திருக்காது. அனிருத்தர் அதற்கு முன்ஜாக்கிரதை ஏற்பாடு செய்திருப்பார். முதன் மந்திரி அனிருத்தரா? அவருக்கு என்ன இதை பற்றி தெரியும்? தம்பி, அது என்ன அப்படி கேட்கிறாய்? அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்திலும் எதுவுமே நடக்க முடியாது. வைஷ்ணவரே, கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி கூட்டத்தை பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமா? தம்பி, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள். வீர நாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவர் ஒரு மரத்தடியில் நின்று பார்த்தோம் அல்லவா? ஆம் வைஷ்ணவரே, பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. பழுவூர் ராணியிடம் ஒரு ஓலை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்டீர். நீ அதற்கு அது என்ன வேலை என்றாய். நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய். சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே முதன் மந்திரியின் கட்டளையின்படி நான் விரும்பினேன். வைஷ்ணவரே, பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா? முதலில் சந்தேகித்தேன். திரை விலகியதும் அந்த ரகசியம் தெரிந்தது. நீ நல்ல அழுத்தக்காரன். நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம். நீ பல்லக்கில் இருந்தது பழுவூர் ராணி அல்ல, மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்துவிட்டாய் அல்லவா? வைஷ்ணவரே, நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையா? இன்று சாயங்காலம் நீர் எங்கே போக போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்து விட்டீரே. தம்பி, சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பாய். இப்போதே எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டாய் பார். வைஷ்ணவரே, காலாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமா? தம்பி, தெரியாமலா என்னை அனுப்பினார்? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராதிருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார். யாரோ தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே, அவனும் அனிருத்தரின் நாளாகத்தான் இருந்திருப்பான். வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தறிகெட்டு ஓடும்படி செய்திருப்பான். தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பார்கள். இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி போய்க் கொண்டிருப்பார். நாமும் நம் வழியில் போகலாம். வைஷ்ணவரே, நான் வர முடியாது. தம்பி, இது என்ன? நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆனது? காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். நாம் உடனே வாயு வேகமாக போக வேண்டும். வைஷ்ணவரே, ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே. அவர் மதுராந்தகரை போல் பெண் வேடத்திலும் வரமாட்டார். இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார். தம்பி, நீ என்ன செய்ய போகிறாய்? வைஷ்ணவரே, உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை. வேறு ஒருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. தம்பி, நான் ஒரு ஜோசியம் சொல்கிறேன். நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும். நீர் பொல்லாத வைஷ்ணவர். ஒரு நாள் உம்முடைய மண்டையை உடைத்துவிட்டு மறு காரியம் பார்க்க போகிறேன். தம்பி, இது உன்னால் முடியாத காரியம். ஏற்கனவே என் மண்டையை ஒரு காளாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன். அது போனால் போகட்டும். நீ குழந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய்? அந்த பெண் யார்? கொடும்பாளூர் இளவரசி குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருந்தாள். பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனாள். உண்மையில் அந்த சித்தப்பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை. அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்சம் தூரம் போனது. திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் தாக்கினார்கள். கூட போன பணிப்பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதி தேவியை மட்டும் கொண்டு போனார்கள். வைஷ்ணவரே, அந்த பெண்ணின் கதி
கதி என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை. தம்பி, வானதி தேவியை பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை? வைஷ்ணவரே, அது என்ன அப்படி சொல்கிறீர்? ஈழத்து பட்ட மகா வீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா? பழையாறை இளைய பிராட்டியின் மனதிற்கு உகந்த தோழி அல்லவா? இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்க போவதாகவும் ஒரு தகவல் இருந்ததல்லவா? அப்பனே, பொன்னியின் செல்வர் தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே, அவருடைய திருமணத்தை பற்றி இப்போது என்ன கவலை? வைஷ்ணவரே, அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம்? யூகம் தானே. தம்பி, அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயா? வைஷ்ணவரே, என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாயிருந்தால் அதை மறந்துவிடும். சரி சரி, நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் வானதி தேவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இளைய பிராட்டிக்கு அவள் மீது உயிர் என்பது தான் உனக்கு நன்றாக தெரியுமே. அதனாலே தான் நானும் கவலைப்படுகிறேன். வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லவா? தம்பி, இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது. வைஷ்ணவரே, நாளைக்கு தெரிந்து என்ன பயன்? காலாமுகர்கள் அந்த கன்னி பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டால் என்ன செய்வது? தம்பி, வானதி தேவியை காலாமுகர்கள் தாக்கி பிடித்து கொண்டு போனதாகவா சொல்கிறாய்? அப்படித்தான் எனக்கு தோன்றியது. வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள். தம்பி, அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. கொடும்பாளூர் வம்சத்தார் காளாமுகத்தை சேர்ந்தவர்கள். வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காளாமுகர்கள் ராஜ உபசாரம் செய்வார்கள். ஓஹோ, இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஆகையால் தான் காளாமுகர்கள் மதுராந்தக தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள். வைஷ்ணவரே, இந்த மண்டை ஓட்டு சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிட போகிறது? தம்பி, உனக்கு தெரியாது, இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காளாமுகத்தை சேர்ந்தவை. படையிலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள். அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார். மதுராந்தகருக்கு காளாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார். அது ஒரு குதிரை செய்த கோளாறினால் பலிக்காமல் போனது. நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா அல்லது நான் கிளம்பட்டுமா? வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்து கொண்டான். அடர்ந்த காடுகளின் உள்ளே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதோ பார் என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டி காட்டினான். முன் எப்போதையும் விட வால் நட்சத்திரம் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் பறந்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான். குளிர்ந்த வாடை காற்று வீசியது. வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது. தூரத்தில் கிராமத்து நாய் ஒன்று தீனமான சோக குரலில் அழுதது. சூரியன் மறைந்து நாலா திக்கிலும் இருள் சூழ்ந்து வந்த நேரத்தில் வானதி குடந்தை திருவாரூர் சாலையில் பல்லக்கில் போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குழம்பி இருந்தது. நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக வேண்டும் என்றும் அங்கே காய்ச்சல் வந்து படுத்திருக்கும் இளவரசருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அவள் மனம் துடித்தது. ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? புத்த பிஷுக்களின் விகாரத்துக்குள் தன்னை அனுமதிப்பார்களா? அங்கே இளவரசரைத்தான் பார்க்க இயலுமா? பார்த்தாலும் பணிவிடை செய்ய முடியுமா என்பதையெல்லாம் எண்ணிய போது ஒரே மலைப்பா இருந்தது. நாகப்பட்டினத்துக்கு தனியாக பிரயாணம் செய்ய வேண்டி இருப்பதை எண்ணிய போது வானதிக்கு பயம் உண்டாகியது. அந்த பயத்தை போக்கி மனதில் உறுதி உண்டு பண்ணி கொள்ள முயன்றாள். உலகில் பெரிய காரியம் எது தான் எளிதில் சாத்தியமாகும்? ஒவ்வொருவர் எடுத்த காரியத்தை சாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அந்த ஓடக்கார பெண் கடலில் தனியாக படகு செலுத்தி கொண்டு போக எவ்வளவு நெஞ்சு துணிவு உள்ளவளா இருக்க வேண்டும்? புயலிலும் மழையிலும் மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படகு விட்டு கொண்டு போய் இளவரசரை காப்பாற்றியதற்கு எவ்வளவு நெஞ்சு துணிவு அவளுக்கு இருக்க வேண்டும்? தான் இந்த சிறிய பிரயாணத்தை குறித்து பயப்படுவது எவ்வளவு பேதமை! சூடாமணி விகாரத்துக்குள் உடனே போக முடியாவிட்டால் பாதகமில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்து இளவரசரை பற்றிய செய்தி தெரிந்து கொண்டிருந்தாலும் போதும். இளவரசரை பார்க்க முடியாவிட்டாலும் பாதகமில்லை. அந்த ஓடக்கார பெண்ணையாவது பார்க்க முடிந்தால் போதும். ஆம், அதுதான் சரி. அவளை எப்படியாவது தெரிந்து கொண்டால் அவள் மூலமாக இளவரசரை பார்க்க முடிந்தாலும் முடியலாம். அவரிடம் தனக்குள்ள அன்பு ஏதோ ஒரு பிரயோஜனத்தை காட்டிவிட வேண்டும். அதற்கு பிறகு இந்த உயிரை விட்டாலும் விட்டுவிடலாம். அல்லது புத்த சங்கத்தில் சேர்ந்து பிஷுனி ஆனாலும் ஆகிவிடலாம். மறுநாள் எந்த நேரத்துக்கு நாகப்பட்டினம் போய் சேரலாம் என்று பல்லக்கு சுமப்பவர்களை விசாரிப்பதற்காக வானதி பல்லக்கின் திரையை விலக்கி வெளியில் பார்த்தாள். சாலை ஓரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கு பின்னால் சில உருவங்கள் மறைந்து நிற்பது போல் அவளுக்கு தோன்றியது. இன்னும் சிறிது கவனமாக உற்று பார்த்தாள். மறைந்து நின்றவர்கள் வீரசைவ காலாமுகர்கள் என்று தெரிந்தது.
தெரிந்தது. இதை குறித்து வானதிக்கு சிறிதும் கவலை உண்டாகவில்லை. அவள் கொடும்பாளூர் அரண்மனையில் வளர்ந்த காலத்தில் அடிக்கடி காலாமுகர்கள் அங்கே வருவதுண்டு. அவளுடைய பெரிய தந்தையிடம் பேசி தங்களுக்கு வேண்டிய பொருட்களை பெற்று போவதுண்டு. காலாமுகர்களின் பெரிய குருவே ஒரு சமயம் கொடும்பாளூர் வந்திருக்கிறார். அவருக்கு உபசாரங்கள் பூஜைகள் எல்லாம் நடந்தன. அவளுடைய பெரிய தகப்பனார் பூதி விக்ரமகேசரி பல திருக்கோயில்களில் காலாமுகர்களுக்கு அன்னம் படைப்பதற்கென்று சலுகைகள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் காலாமுகர்கள் தனக்கு கெடுதல் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை உதவி செய்தாலும் செய்வார்கள். இன்றைக்கு அவர்களுடைய மகா சங்கம் கூடுகிறதென்பதும் வானதிக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் இன்று பழையாறையிலிருந்து குழந்தைக்கு வந்தபோது சாலையில் காலாமுகர் கூட்டங்களை அவள் பார்க்கும்படி நேர்ந்தது. ஆனாலும் இவர்கள் எதற்காக மரத்தின் பின்னால் ஒளிந்து நிற்கிறார்கள்? தன்னை ஒருவேளை வேறு யாரோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு ஏதாவது தீங்கு செய்யலாம் அல்லவா? இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்த போதே மறைந்திருந்தவர்கள் திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். பல்லக்கை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போதும் அவள் பயப்படவில்லை. தான் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க எண்ணினாள். எப்படி அதை சொல்வது என்று யோசிப்பதற்குள் பல்லக்குடன் வந்த பணிப்பெண்ணை 2 பேர் பிடித்து மரத்தோடு கட்டுவதை பார்த்தாள். உடனே அவளை அறியாமல் பயத்துடன் கூடிய கூச்சல் ஒன்று அவள் வாயிலிருந்து வந்தது. பல்லக்கை சூழ்ந்திருந்த காலாமுகர்களில் ஒருவன் ஒரு திரிசூலத்தை எடுத்து அவள் முகத்துக்கு நேரே காட்டி, பெண்ணே, கூச்சல் போடாதே, கூச்சல் போடாதிருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லாவிட்டால் இந்த சூலத்தினால் குத்தி கொன்று விடுவோம் என்றான். வானதிக்கு சிறிது தைரியம் வந்தது. கம்பீரமாக பேச எண்ணிக்கொண்டு, நான் யார் தெரியுமா? கொடும்பாளூர் வேளார் மகள். என்னை தொட்டீர்களானால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்றாள். அவளுடைய மனதில் தைரியம் இருந்ததே தவிர பேசும்போது குரல் நடுங்கியது. அதை கேட்ட காலாமுகன், எங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிந்துதான் உனக்காக காத்திருந்தோம். சற்று நேரம் சத்தமிடாமல் இரு, இல்லாவிட்டால் என்று மறுபடியும் திரிசூலத்தை எடுத்து நீட்டினான். அதே சமயத்தில் சாட்டையினால் அடிக்கும் சத்தமும் ஐயோ என்ற குரலும் கேட்டது. அப்படி அடிபட்டு அலறியவர்கள் சிவிகை தூக்குவோர் என்பதை வானதி அறிந்தாள். அவர்களை சில காலாமுகர்கள் சாட்டையினால் அடித்திருக்க வேண்டும். அதை பற்றி வானதி ஆத்திரப்பட்டு பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிவிட எண்ணினாள். அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. ஏனெனில் சிவிகை தூக்கிகள் பல்லக்கை சுமந்து கொண்டு ஓட தொடங்கினார்கள். காலாமுகர்களும் பல்லக்கை சூழ்ந்த வண்ணம் ஓடி வந்தார்கள். ஓடும்போது அவர்கள் பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினார்கள். ஆகையால் வானதி தான் கூச்சல் போடுவதில் பயனில்லை என்பதை உணர்ந்தாள். ஓடும் பல்லக்கிலிருந்து கீழே குதிப்பதும் இயலாத காரியம். அப்படி குதித்தாலும் இந்த பயங்கர மனிதர்களுக்கு மத்தியில் தானே குதிக்க வேண்டும். இவர்கள் எங்கே தான் தன்னை கொண்டு போகிறார்கள், எதற்காக கொண்டு போகிறார்கள் பார்க்கலாம் என்ற எண்ணமும் இடையிடையே தோன்றியது. சுமார் அரை நாளிகை நேரம் ஓடிய பிறகு மரங்களின் மறைவிலிருந்து ஒரு பழைய துர்க்கை கோயிலுக்கு அருகில் வந்து நின்றார்கள். இதற்குள் நன்றாக இருள் சூழ்ந்துவிட்டது. ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு வந்து வானதியின் முகத்துக்கு எதிரே காட்டினான். காலாமுகர்களில் ஒருவன் வானதியை உற்று பார்த்து, பெண்ணே, நாங்கள் கேட்கும் விவரத்தை சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அல்லது நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கே கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்து விடுகிறோம் என்றான். வானதியின் மனதில் இதுவரை தோன்றாத சந்தேகம் தோன்றியது. எனக்கு என்ன விவரம் தெரியும்? என்னை என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று கேட்டாள். பெண்ணே, நீ யாரோ ஒருவரை ரகசியமாக சந்திப்பதற்கே இப்படி தனியாக பிரயாணம் தொடங்கினாய் அல்லவா? அவர் யார்? யாரை சந்திப்பதற்காக புறப்பட்டாய்? வானதியின் சந்தேகம் உறுதிப்பட்டது. ஒரு நொடி நேரத்தில் அவளுடைய உள்ளத்தில் பெரிய மாறுதல் உண்டாகியது. சிறிய சத்தத்தை கேட்டாலும் பயந்து மிரண்டு கொண்டிருந்த வானதி உலகில் எதற்கும் அஞ்சாத பெண் சிங்கமாக மாறினாள். நான் யாரை சந்திக்க புறப்பட்டால் உங்களுக்கு என்ன? நீங்கள் யார்? அதை பற்றி கேட்பதற்கு சொல்ல முடியாது என்றாள் வானதி. காலாமுகன் சிரித்தான். அதை நீ சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும். இளவரசன் அருள்மொழிவர்மனை சந்திப்பதற்குத்தான் நீ புறப்பட்டாய். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். என்னிடம் இருந்து எந்த விவரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்று வானதி அழுத்தம் திருத்தமாய் கூறினாள். உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றா சொல்கிறாய்? நாங்கள் செய்ய போவது என்னவென்று அறிந்தால் இப்படி சொல்ல துணியமாட்டாய். என்ன செய்ய போகிறீர்கள் அதையும் சொல்லிவிடுங்கள் என்றாள் வானதி. முதலில் உன் அழகான பூ போன்ற கரங்களில் ஒன்றை இந்த தீவர்த்தி பிளம்பில் வைத்து கொளுத்துவோம். பிறகு இன்னொரு கையையும் கொளுத்துவோம். பின்னர் உன் கரிய கூந்தலில் தீவர்த்தியை காட்டி எரிப்போம். நன்றாக செய்து கொள்ளுங்கள். இதோ என் கை. தீவர்த்தியை அருகில் கொண்டு வாருங்கள் என்றாள் வானதி. ராஜ்யத்தில் நடந்து வந்த சூழ்ச்சிகள் சதிகள் எல்லாம் வானதிக்கு தெரிந்திருந்தன. இந்த துஷ்டர்கள் சதிகாரர்களின் நாட்களா இருக்க வேண்டும். இளவரசர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள். அவருக்கு கெடுதி செய்யும் நோக்கத்துடனே தான் இருக்க வேண்டும். இளவரசருக்காக அவருடைய
பாதுகாப்புக்காக நான் இத்தகைய கொடூரங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தால் அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? இவ்வாறு எண்ணினாள் கொடும்பாளூர் இளவரசி வானதி. அந்த எண்ணம் தான் அவளுக்கு அத்தகைய மனோ தைரியத்தை அளித்தது. பெண்ணே, யோசித்து சொல். வீண் பிடிவாதம் வேண்டாம், பிறகு வருத்தப்படுவாய். உன் நாயுள் உள்ளவரையில் கண் தெரியாத குருடியா இருப்பாய் என்றான் காலாமுகன். என்னை நீங்கள் அணு அணுவாக கொளுத்துங்கள், என் சதையை துண்டு துண்டாக வெட்டுங்கள், ஆனாலும் என்னிடம் இருந்து ஒரு விவரமும் அறிய மாட்டீர்கள். அப்படியானால் எங்களுடைய காரியத்தை பார்க்க வேண்டியதுதான். சீடா, அந்த தீவர்த்தியை இங்கே கொண்டு வா என்றான் காலாமுகன். அந்த சமயம் வானதியின் கவனம் சற்று தூரத்தில் சென்றது. யானைகள், குதிரைகள், காலாட்படைகள், பல்லக்குகள் முதலியன அடங்கிய நீண்ட ஊர்வலம் ஒன்று அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். தெய்வத்தின் அருளால் தனக்கு ஏதோ எதிர்பாராத உதவி வருகிறது என்று எண்ணினாள். ஜாக்கிரதை, அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள். காலாமுகன் மறுபடியும் சிரித்தான். வருகிறது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். முதன் மந்திரி அனிருத்தர் மாதிரி இருக்கிறது. நான் இப்போது கூச்சல் போட்டால் அவர்களுக்கு காது கேட்கும். ஜாக்கிரதை, என்னை விட்டுவிட்டு ஓடிவிடுங்கள் என்றாள் வானதி. ஆம் பெண்ணே, வருகிறவர் முதன் மந்திரி அன்பில் அனிருத்தர் தான். அவருடைய கட்டளையின் காரணமாகத்தான் உன்னை நாங்கள் பிடித்து கொண்டு வந்தோம் என்றான் காலாமுகன். இப்போது வானதியை மறுபடியும் திகில் பற்றி கொண்டது. அவளை அறியாமல் பயம் நிறைந்த கூச்சல் அவள் தொண்டையிலிருந்து வந்தது. இதை அடக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வாயை தானே பொத்திக் கொள்ள முயன்றாள்.